வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பாட்டுக்காரன். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன், சந்தோஷமாக இருக்கீங்க நம்புகிறேன். எவ்வளோ கண்டென்ட் இருக்குது. நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் இந்த டைமில். உங்களுக்கு பிடிச்சவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கலாம், இல்லை ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டுட்ருக்கலாம், இல்லை எத்தனையோ படம் இருக்குது பார்க்கலாம். அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஒரு ஆளுன்னு என்னை மதித்து இவன் புது எபிசோட் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. பாட்டுக்காரன் ஆரம்பித்ததில் எனக்கு ஒரு மிகப்பெரிய டேக்அவே எப்படி நிறைய பேருக்கு நான் யாருன்னே தெரியாது. சிலருக்கு தெரியும், கண்டுபிடிச்சிருப்பாங்க. சிலர் ஆப்வியஸாக கேட்டிருக்காங்க நிறைய பேர், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சப்ப மேட்டர். நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினச்சா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படியெல்லாம் இருக்கும்போது நம்மளை ஒரு ஆர்ட் ஃபார்ம், ஒரு மியூசிக்குன்றது நம்மளை ஒன்றிணைக்குது, நமக்குள்ளே ஒரு பாண்டிங் க்ரியேட் பண்ணியிருக்குதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்ஃபேக்ட் பாட்டுக்காரன் ஸ்டார்ட் பண்ணதில் மெசேஜில் நிறைய பேர் பழகி என் லைஃப்பில் நிறைய பேர் இப்போ இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு மியூசிக் ஹெல்ப் பண்ணியிருக்கு. நீங்கள் இதை கேட்டுட்ருக்கீங்கன்னா நீங்களும் நிச்சயமாக பாட்டுக்காரன் குடும்பத்தில் ஒருத்தர் தான். ஸோ அதுக்கு நன்றி சொல்லிக்க ஆசைப்பட்றேன். என்னங்க, என்ன கேட்டுச்சு? இதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். கொஞ்சம் பயமான டாபிக் தான். நான் ரொம்ப பயப்படுற ஒரு டாபிக் இது. உங்களுக்கு எப்படின்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ரொம்ப நாளாக நான் பேசணும்னு நான் நினச்சிட்ருக்கிற ஒரு எபிசோடு. ஏன்னா எஸ்பெஷலி இந்த ஜென்ரேஷன், அதாவது இப்போது ஒரு ஏர்லி டீன்ஸ்லையோ டீனாவோ இல்லை ஒரு லேட்டர் டீனில் இருக்கவங்களோ ஆர் மேபி 90s கிட்டாக இருக்கிறவங்களுக்கும் அவங்கள்ட்டெல்லாம் இதை பற்றி நான் அட்ரெஸ் பண்ணணும்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். கொஞ்ச நாளாகவே ஒரு 6 மாதமாகவே ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு போன மாதம் நினைக்கிறேன், ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் சேயிங் தட் நமக்கு யூஸ்வலாக நம்ம ரொம்ப நேரம் லவுட் வால்யூமில் நம்ம பாட்டு கேட்டுட்ருக்கோன்னா நம்மளோட மொபைல் நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்போம். நம்ம சவுண்டை கட் பண்ணிட்டு கம்மி பண்ணிவிட்டு, நீ ரொம்ப நேரமாக அந்த வால்யூமில் பாட்டு கேட்டுருக்க, கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அதை எத்தனை பேர் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. நிறைய பேர் கேன்சல் கொடுத்துட்டு வால்யூம் டக்குன்னு ஏற்றிடுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 80% ஆட்கள் அந்த கேட்டகரியில் இருக்கவங்க தான். ஒரு 20% மேபி ஒரு 5-10 நிமிஷத்துக்கு கம்மியாக வச்சுப்பாங்க, அதுக்கப்புறம் அதிகமாக்கிடுவாங்க. ஸோ அதை பற்றி தான் நான் பேசணும்னு நினச்சேன். ஏன்னா நீங்கள் இதை கேட்டுட்ருக்கீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு மியூசிக் பிடிக்கும். உங்களுக்கு மியூசிக் லைஃப் லாங் இதை மாதிரி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா தயவு செஞ்சு அந்த நோட்டிஃபிகேஷனை சீரியஸாக எடுத்துக்கோங்க. லவுட் மியூசிக் கேட்குறது தான் ஹை, எஸ்பெஷலி ஹெட்ஃபோன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் ஒரு மாட்ரேட் சவுண்டில் நீங்கள் அந்த பாட்டை கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்க நியூவான்சஸ் இன்னும் பியூட்டிஃபுல்லாகவே தெரியும். இன்றைக்கி நான் பேசணும்னு நினச்ச விஷயம் உங்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கலாம், இல்லை இதை பற்றி நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை தெரியும் பட் அதை பற்றிலாம் நான் பெருசாக கண்டுக்கல, அப்படி அந்த கேட்டகிரியாக இருக்கலாம். இன்றைக்கி நான் டினிட்டஸ் பற்றி பேசணுன்னு நான் நினச்சேன். டினிட்டஸ் ஒரு மெடிக்கல் கண்டிஷன். டினிட்டஸ் ஃபஸ்ட்டு பற்றி டினிட்டஸ் பற்றி பயங்கரமாக ரோல் ஆகுது. டினிட்டஸ் பற்றி ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி தெரியும்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் பேபி டிரைவர். அந்த படம் பார்க்கும்போது தான் இப்படி ஒரு கண்டிஷன் இருக்குது, இது திஸ் இஸ் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச இங்கிலீஷ் மூவி பேபி டிரைவர். ஒரு 5-6 தடவை பார்த்துருப்பேன். எனக்கு அதோட ஸ்கோர் பிடிக்கும், அதோட சீன் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஐ ரியலி என்ஜாய் தட் ஃபிலிம். எனக்கு தமிழில் அந்த படத்தில் இருக்கிற ஆங்கிள்ஸ்லாம் ஹரி சார் படத்தில் வர சேசிங் மாதிரி இருக்கும். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் என்ஜாய் பண்ண பார்த்த படம். அந்த படத்தில் சின்ன வயசில் ஹீரோவுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடும். அவன் இன்ஜூர் ஆகிருக்க மாட்டான், பட் அந்த ஆக்சிடெண்ட்னால அவனுக்கு டினிட்டஸ் வந்திருக்கும். இட்ஸ் அ கண்டிஷன். டினிட்டஸ் கண்டிஷனில் என்ன ஆகும் பேசிக்கலி அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு
மயான அமைதியில் உட்காந்துருக்கீங்கன்னு வைங்களேன், உங்கள் வீட்டில் யாரும் இல்லை, நைட் ஒரு 12 மணி 1 மணி இல்லை 10 மணிக்கு மேலேனே வச்சுக்கோங்க, 10 மணிக்கு மேலே நீங்கள் உட்காந்துருக்கும்போது ஒரு மயான அமைதியே உங்கள் காதில் இருக்காது. அந்த இடத்துல அமைதி இருக்கும், ஆனால் உங்கள் காதில் இருக்காது. உங்கள் காதில் வந்து ஒரு பஸ்ஸிங் சவுண்ட் இருந்துகிட்டே இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக, 24 மணி நேரமும் அந்த பஸ்ஸிங் சவுண்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இதில் கவலைக்குரிய ஒரு விஷயம், பேனிக்காக வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, டினிட்டஸை வந்து ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. ஒன்ஸ் உங்களுக்கு டினிட்டஸ் வந்துச்சுன்னா நீங்கள் சாவர வரைக்கும் உங்கள் காதில் வந்து அந்த பஸ்ஸிங் சவுண்ட் இருந்துகிட்டே இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக. இல்லை ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அது ஏன் ரிவர்ஸ் பண்ண முடியல, மெடிக்கலில் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்காங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ டெக்னாலஜிக்கலி நம்ம அட்வான்ஸ்டாக இருக்கோம். ஒரு குழந்தை வந்து கருவில் இருக்கும்போதே அதுக்கு மூளையில் சில பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சு நம்மளால் அந்த குழந்தைய வயிற்றில் இருக்கும்போதே ஆப்ரேட்லாம் பண்ண முடியுது. அப்படி இருக்கிற இந்த சுச்சுவேஷனையும் நம்மளால் வந்து டினிட்டஸ்க்கு ஒரு ரிவர்சிபிளான ஆப்ஷனோ க்யூரோ கண்டுபிடிக்கவே இல்லை. இதில் உச்சபட்ச சோகம் என்ன தெரியுமா? யூஎஸ்லலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்போர்ட் குரூப்ஸ் இருக்குது. உங்களை மாதிரி டினிட்டஸ் இருக்கிறவங்கலாம் வந்து, டினிட்டஸ்னு இல்லை, யூஎஸில் பேசிக்கலி நிறையா சப்போர்ட் குரூப்ஸ் இருக்குது. உங்களுக்கு இருக்கிற மாதிரி அதே மெடிக்கல் கண்டிஷனோ இல்லை மென்டல் கண்டிஷனோ யாருக்காவது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தேல் ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு கோப்பப் பண்ணுறது, இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது, இதை எப்படி நம்ம வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கும் நம்மளோட ஒரு அடாப்டேஷனுக்கும் நம்ம இதை எப்படி மாற்றிட்டு சர்வை பண்ணலாங்கிறது மாதிரி நிறையா சப்போர்ட் குரூப்ஸ் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம ஊரில் எனக்கு தெரிஞ்சது அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு ஸ்கேரியான விஷயம் டினிட்டஸ்ங்கிறது. ஏன்னா நீங்கள் மியூசிக் பயங்கரமாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கேட்குறீங்க, பட் அது வந்து பெர்மனண்ட்டாக உங்களோட ஹியரிங்கை டிஸ்டர்ப் பண்ணிவிடும். உங்களால் பழைய மாதிரி கேட்க முடியாது, உங்களால் பழைய மாதிரி தனிமையை என்ஜாய் பண்ணவே முடியாது. நீங்கள் மியூசிக் கேட்டாலும் அந்த பஸ்ஸிங் சவுண்ட் இருக்கும், நீங்கள் சும்மா உட்காந்துருந்தாலும் அந்த பஸ்ஸிங் சவுண்ட் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்குங்கிறது வந்து இவ்வளோ ஸ்கேரியான ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு நிஜமாகவே மியூசிக் பிடிக்கணும், நீங்கள் உயிர் வாழ்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பஸ்ஸிங் சவுண்ட் இல்லாமல் க்ளீன் இயர்ஸில் நீங்கள் பாட்டு கேட்கணும், மியூசிக் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு மாட்ரேட் வால்யூமில் மியூசிக் கேளுங்க. 70 to 80க்குள்ளே, 80 டெசிபிளுக்கு கம்மியாக இருக்கிறது வந்து பெஸ்ட்டு. 80 கம்மியாகவே பாட்டு கேளுங்க. இது வந்து ஹெட்ஃபோன்ஸ்லாம் மட்டும்தான் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா எனக்கு டினிட்டஸ் வரல, பட் ஒரு நாள் என்னாச்சு, ஐ திங்க் ஆகஸ்ட்டில் நடந்த சென்னை யுவன் கான்சர்ட்டில் ஐ வாஸ் ஒர்க்கிங். அப்போ வந்து கொஞ்சம் நேரம் வேலை இல்லை, நான் ஒரு 20 மினிட்ஸ் ஒரு பெரிய லவுட் ஸ்பீக்கர் பக்கத்தில் நான் நின்றுட்டு இருந்தேன். கான்சர்ட் முடிஞ்சு வெளியில் வந்ததுலேருந்து 3 நாளைக்கு எனக்கு பயங்கர தலைவலி. என் லைஃப்பில் அப்படி ஒரு தலைவலி வந்ததே இல்லை. மேபி இட் இஸ் அதிலிருந்து இன்னொரு 1 மணி நேரம் நாங்கள் இருந்தால் எனக்கு டினிட்டஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இதனால தான் டினிட்டஸ் வரும்னு ஒரு செட் ப்ரூவன் பாயிண்ட் இல்லை. இருந்தாலும் நீங்கள் ஹை டெசிபிளுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக டினிட்டஸ் வரதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இன்ஃபேக்ட் சந்தோஷ் நான் என்னென்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்லுவார், திடீர்னு எப்போவாது நம்ம ரொம்ப நேரம் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு வேலை பார்த்துட்ருக்கோம், திடீர்னு ஏதாவது ஒரு மாதிரி காதில் ஏதாவது லைட்டாக சவுண்ட் வர மாதிரி இருந்துச்சுன்னா பயங்கரமாக பேனிக் ஆயிடுவேன், நான் படுத்துட்டு போயிட்டு இப்போ கம்முன்னு படுத்துருவேன், அடுத்து ஒரு 2 டேஸ்க்கு எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னா தயவு செஞ்சு பாட்டை வந்து மாட்ரேட் வால்யூமில் கேளுங்க. இன்னொரு மிஸ்கம்யூனிகேஷன் இருக்குது. என்னென்னா வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா 80 டெசிபிளில் கேட்டால் என்ன 90ல் கேட்டேன், நான் 100ல் கேட்கல, பட் நான் 80லேருந்து 90ல் கேட்குறேன் அப்படின்னிங்கன்னா 80 டெசிபிளுக்கு மேலே எல்லா சவுண்டுமே வந்து இஸ் ஆஸ் ட்வைஸ் அஸ் 80 டெசிபிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 90ல் கேட்குறீங்கன்னா அது வந்து 80 டெசிபிளில் இருந்து இட்ஸ் ட்வைஸ் 80 டெசிபிள். ஸோ பேசிக்காக நீங்கள் கேட்குற சவுண்ட் வந்து 80 × 2 அந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து அது சயின்டிஃபிக்காகவும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் 10 டெசிபிள் தானே, இதில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காதீங்க. நிறையா ஆர்டிஸ்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பெரிய ஆர்டிஸ்ட்ஸ் விடுங்க, லைக் பெரிய ஆர்டிஸ்ட்டு பெரிய ஆடிட்டோரியமில் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணவங்க, அப்படி இருக்கிறவங்கள நீங்கள் விட்டுருங்க. சின்ன ஆர்டிஸ்ட்ஸே சொல்கிறேன், ஒரு இந்தியா
ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அவங்க இண்டிபெண்டண்ட்டாக தான் சாங்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் ஒரு நாள் வந்து இயர் ப்ளக் எடுக்காமல் கொண்டு போயிருக்க மாட்டாங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு. நெக்ஸ்ட் டே தே ஹேவ் டெவலப்ட் டினிட்டஸ். அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஒரு கிக்கு நான் தூக்கிட்டு போகல. பட் இன்ஃபேக்ட் நான் ஒருத்தரோட ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு 2 years பேக். இந்த டினிட்டஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அவர் 18 வயசில் அவர் வந்து ஸ்கூல் பேண்டில் இருக்கும்போது அவருக்கு டினிட்டஸ் வந்திருக்கு. அவர் 60 வயசு ஆகுது இப்போ அவருக்கு டினிட்டஸ் சிவியர் ஆகிட்டு வந்து ஹீ லாஸ்ட் ஹியரிங். அந்த அளவுக்கு கூட அது ஃபேட்டலாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெஃப்ங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் டெஃப், மியூசிக் மட்டும் கிடையாது. டெஃப்னஸ் வந்துருந்துச்சுனாலே வந்து நம்ம பிறவியிலேருந்து ஒருத்தங்களுக்கு ஒரு டிஃபெக்ட் ஒரு சேலஞ்ச் இருக்கிறதுக்கும் நம்ம இத்தனை நாள் இருந்துட்டு நமக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த நம்ம காது கேட்காம போகிறது வந்து இட் வில் லீட் டு நம்மளே ஐசோலேட் பண்ணிப்போம். பிகாஸ் ஒரு லெவல் ஆஃப் ஒரு இன்கன்வீனியன்ஸ், வி ஆர் நாட் வாண்டட் அந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த ஐசோலேஷனால் நிறைய பேர் டிப்ரெஷனில் நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப பயங்கரமான க்ரானிக் டினிட்டஸ் இருக்கிறவங்கலாம் வந்து ஒரு டைமில் தே ஜஸ்ட் வாண்ட் டு குவிட், அந்த லெவலுக்குலாம் போயிருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரே வழி, சின்ஸ் இதுக்கு நமக்கு மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இல்லை. மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்தாலும் எல்லா மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸுமே வந்த உடனே நம்ம அஃபோர்ட் பண்ணுற காசுக்கு எதுவுமே இருக்காது. சூப்பர் ரிச் ஃபில்த்தி ரிச் பண்ணுற அளவில் தான் இருக்கும். ஸோ நம்ம அஃபோர்ட் பண்ணுற மாதிரி வரதுக்கு இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம வாழ்க்கை முடிச்சு போயிடும். ஸோ என்னோட கைண்ட் ஹம்பிள் ரெக்வெஸ்ட் வந்து தயவு செஞ்சு மாட்ரேட்டான சவுண்டில் வந்து பாட்டு கேளுங்க. ஸ்பீக்கரில் கேட்குறீங்கனாலும் ஸ்பீக்கர் பக்கத்தில் உட்காந்து கேட்குறீங்க அப்படின்னா மாட்ரேட் சவுண்டில் கேளுங்க. இல்லை தூரத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் லவுட் மியூசிக் கேட்கலாம், தப்பே இல்லை. அண்டு ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது ப்ரொலாங்டு பீரியட் ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஒரு டேக் அ பிரேக் அண்ட் மாட்ரேட் சவுண்டில் கேளுங்க. இப்போ ரீசெண்டான ஒரு ரிசர்ச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இப்போ இருக்கிற டீனேஜர்ஸ்க்கு வந்து ஹியரிங் லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரொலாங்ட் ஹார்ஸ் ஆஃப் ஹெட்ஃபோன் யூசேஜ் அப்படின்றனால. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்ஃபோன்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது எனக்கு தெரிஞ்சு எங்கள் அக்கா வந்து ஒரு வாக்மேன் வச்சுருந்தாங்க. அந்த வாக்மேனில் நான் பாட்டு கேட்கும்போது அது வந்து இன்இயர் கிடையாது, அது வெளியில் வந்து ஒரு பட் மாதிரி இருக்கும். அதுதான் ஓவர் த ஹெட் இருக்கும். அதில் பாட்டு கேட்கும்போது எனக்கு எந்த ப்ரெஷரும் இருக்காது. நான் வெளியில் பேசுறது கேட்கும். அப்படி இருந்தாலும் எனக்கு பாட்டு கேட்கும். பட் இப்போ வந்து நம்ம நாய்ஸ் கேன்சலேஷன் வந்துருச்சு, எல்லாமே வந்த பிறகு வந்து நம்ம இன்இயரில் ப்ரொலாங்டு ஹார்ஸாக சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. அதனால் டினிட்டஸ் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதோட பாதிப்பு நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ரீசண்டாக ஒரு ரிப்போர்ட்டும் பார்த்தேன். ஸோ அது எல்லாம் தான் இன்றைக்கி இதை பற்றி பேசிடுறோம் அப்படின்னு என்னை தள்ளுச்சு. அதனால தான் இன்றைக்கி உங்கள் கூட உட்காந்து இதை பற்றி பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஒரு பாட்டுக்காரனா உங்கள் மேலேயும் உங்கள் காதுகள் மேலேயும் நீங்கள் ரசிக்கிற இசை மேலேயும் அக்கறை வச்சு இதை வந்து என்னோடய கைண்ட் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். இந்த பாட்காஸ்ட் இதுதாங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயம். இது வந்து ஒரு பெரிய எபிசோடில் சின்ன விஷயமா இதை நான் அடக்க விரும்பலை. அதனால தான் இதை நான் கண்டிப்பாக இன்றைக்கி நான் பேசி ஆகணும் அப்படின்னு நினச்சி இதை பற்றி நான் பேசினேன். அண்டு டைம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு பேபி டிரைவர் பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நீங்கள் இங்கிலீஷ் படமே பார்க்க மாட்டீங்க அப்படின்னா பேபி டிரைவர் பார்த்தீங்கன்னா யூ வில் வாண்ட் டு see அந்த மாதிரி படம் நிறையா பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான என்டர்டெய்னர். அண்ட் அந்த படத்தில் வந்து அவன் பயங்கரமான மியூசிக் அடிக்டாக இருப்பான். சின்ஸ் அவனுக்கு டினிட்டஸ் இருக்கிறனால அந்த டினிட்டஸ் சவுண்டை கம்மி பண்ணணுன்னு சொல்லிட்டே வந்து நிறைய பாட்டு கேட்பான். ஹீனோஸ் எல்லா பாட்டும் கேட்பான். நிறைய ஒரு பெரிய ஐபாட் கலெக்ஷன் வச்சுருப்பான். அதெல்லாம் பார்த்து தான் வந்து நானும் எனக்கு ஐபாட்ஸ் மேலேயும் மியூசிக் பிளேயர்ஸ் மேலேயும் ஒரு பயங்கரமான அது ஒரு அடிக்ஷன் மாதிரியே இருக்குது. அவ்வளோதாங்க. உடம்பை பார்த்துக்கோங்க, சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்ல மியூசிக் கேளுங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம். நல்லா இருப்போம். மீண்டும் இன்னொரு பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன். நன்றி.